எல்லாத்துக்கும் வணக்கம். சோ தங்கம் தங்கம் தங்கமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட தான் தங்கத்தோட விலை நடந்துகிட்டு இருக்கு. பட் தங்கத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு பொருள் வந்துருச்சா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, ஒன்னும் வரல. ஆனா தங்கம் சிறப்பா செயல்பட்டு இருக்கா, தங்க மாதிரியே செயல்பட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுலதான் நிறைய கேள்விகள் இருக்கு. தங்கத்தோட முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை இப்ப பார்க்கணும். முதல் என்னன்னா, தங்கம் மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திக்கிறதுக்கு அது ஏற்றத்தை சந்திக்காம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வேலையை முடிச்சுட்டு கடந்த 3 மாசமா அது கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா அது யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா செயல்படுறதுதான். முதல் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. தங்கத்தை நம்ம வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, பணத்தை ஒரு சேஃபஸ்ட் ஹெவன்ல வைக்கிறதா. உதாரணத்துக்கு ஒரு பொருளாதாரம் சரியில்லாத பொழுதோ இல்ல மார்க்கெட் மந்தமா இருக்கும் பொழுதோ பணத்துடைய மதிப்பு சரியா உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம ஐஎன்ஆர் தான் சரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பணத்தை பணமாவே விற்காம தங்கமா மாத்துறது அப்படிங்கிறது பொதுவாக இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா உலக அளவுல இப்ப யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூஎஸ் டாலர் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அங்கேயே யூஎஸ் டாலரை பணமா தங்கமா மாற்ற வேண்டிய சூழ்நிலை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்ப இல்லை. யூஎஸ் டாலரே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, ஏன்னா யூஎஸ் டாலர் சப்ஸ்டியூட்டா தான் நம்ம சேஃபஸ்ட் தான் தங்கத்தை நம்ம பார்க்கணும். தங்க ஒரிஜினல் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் டாலரே ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பணத்தை தங்கமா மாற்றிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கவனம் தங்கத்தை நோக்கி வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமேல் சில சென்ட்ரல் பேங்க்ஸ் அதை பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால மிகப்பெரிய கரெக்ஷன்ஸ் இல்லாம நின்றுட்டு. சரி, ரெண்டாவது என்ன காரணத்துக்காக ஒரு தங்கம் வாங்கணும்? அதாவது தன்னுடைய வெல்த்தை பெருக்கிறதுக்காக, தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக, தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா நம்ம வாங்கணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பார்க்கும்போது தங்கம் வட்டி தர, தங்கம் என்னைக்குமே வட்டி தர. ஓகே, ஆனா யூஎஸ்லயே இப்போ அதிகமான வட்டி வீதம் இருக்கிறதுனால, யூஎஸ் உடைய பெட்டே அங்க இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனால வட்டி வீதத்தை இன்னும் அதிகமா தான் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட ஜாப் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கிறதுனால சமீப காலத்துல யூஎஸ் ரேட் கட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பெருசா இல்லை. அதனால யூஎஸ் உடைய பாண்ட் ஈல்டே நல்லா இருக்கு. யூஎஸ் உடைய டெபாசிட்ஸ் அதிக அளவுல வட்டி கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை தங்கத்தை நோக்கி மாற்ற வேண்டிய அவசியம் முதலீட்டாளர்களுக்கு இல்லை. சரி, அப்போ யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு தங்கத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்திலையும் இல்லை. சரி, வருமானத்துக்காக வெல்த் கிரியேட் பண்றதுக்காக அதிகமான வட்டி தரும், அதிகமான ஈல்டு தரும் அப்படின்னு தங்கத்தை மாத்தலாம்னா இல்ல. அதை காட்டிலும் இப்போ யூஎஸ் மார்க்கெட்லயே ஆண்டுகளே அங்கிருந்த டெபாசிட்களே அதிகமான வட்டி வீதம் தர்றாங்க. அப்போ அதுக்கான காரணமும் தங்கத்தை மாத்துறதுக்கான சூழ்நிலை இல்லை. சரி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு பார்த்தா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவுக்கு கம்மியாகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட ஜூன் எண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எம்ஓயு சைன் ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த காரணங்களால ஷார்ட் டைம்ல ஒரு தங்கம் மிகப்பெரிய ரேலியை சந்திக்குமா, இல்ல மறுபடியும் நீங்க கடந்த 2-3 வருஷமா பார்த்த மாதிரி இல்ல கடந்த 1 வருஷத்துல பார்த்த மாதிரி ஒரு ரேலியை மறுபடியும் தங்கம் சந்திக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தங்கத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கலாம். ஆனா அது லாங் டைமுக்கான ஒரு ப்ராஜெக்டா தான் இருக்கு. ஒரு லாங் டைம் வியூல தான் இருக்கணுமே தவிர ஷார்ட் டைம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா 1 மாசத்துல ரொட்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஏங்கல்ல நீங்க தங்கத்தை கையாளுறதுக்கான காலகட்டம் இது இல்லை. தங்கம் பெரும்பாலும் கன்சால்டேட் ஆகிறதுக்கு வீக்கான ஒரு பிரைஸ் ரேஞ்சஸ்ல வீக்கான ஒரு கன்சல்டேஷன்ல தான் தங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காலம் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், நம்ம கோல்டு இம்போர்ட் தான் பண்றோம். ஓகே, கோல்டை நம்ம தயாரிக்கிறது இல்லை. பெரும்பாலான கோல்டை நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். யூஎஸ் டாலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐஎன்ஆர் அதுக்கு வீக்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இம்போர்ட்ல நடக்கக்கூடிய இன்ஃபிளேஷனுமே நம்மளை பாதிக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு $100 மதிப்புள்ள ஒரு கோல்டை துபாயில நம்ம சீப்பா பார்க்க முடியும். இங்க இன்ஃபிளேஷன் அதிகமாக பட்சத்துல நம்ம அதோட அதிகமான பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம போறோம். ரெண்டாவது, இம்போர்ட் டியூட்டியுமே அதிகமா இருக்கு. இது எல்லாமே எதுக்காகனா கோல்டு இம்போர்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கும். ஏன்னா கோல்டு இம்போர்ட் அதிகமா நம்ம கோல்டு அதிகமா வாங்குவாங்க அது ஐஎன்ஆர் இன்னுமே வீக் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம பிரதமர் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கோல்டோடைய ஒரு சமீப கால ரேலி தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும்.
அப்ப இந்த டைம்ல நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உடனடியா அது பலன் தருமா அப்படின்னா அது தராது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தராதுன்னு சொல்றத விட அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை. நாளைக்கே சூழ்நிலைகள் தலைகீழா மாறிடலாம். இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கு. லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்ஸ் யோசிங்க. ஷார்ட் டேர்ம்ல கடன் இடம் வாங்கி தங்கத்துல இப்போதைக்கு கையாளாதீங்க. தங்கம் கன்சர்வேஷன் ஜோன்ல இருக்கு. அதாவது வீக்கான ஒரு கன்சர்வேஷன் ஜோன் இருக்கு. இமிடியட் ரேலி அப்படிங்கிறது டெக்னிக்கலா அல்லது ஃபண்டமெண்டலா இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சூழ்நிலை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாறினா மட்டும்தான் அது பாசிபிள். லாங் டேர்ம் வியூல கொண்டு போங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.